ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். கன்சம்ஷன் ஆஃப் ஆல்கஹால் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு. பி சேஃப். டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர். மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர். ஆமாம்ப்பா, காலை இங்கே இருக்குன்னு தெரிஞ்சோன்னையுமே மச்சானுக்கு வந்து நான் மெசேஜ் அனுப்பிச்சு விட்டேன். ஆமாங்க, வர்றது மினிஸ்டருமே எங்கள் ஊருக்காரங்க தான். ஏப்பாப்பா மினிஸ்டர் வராரப்பா, வாங்க 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 வாங்க. தோப்பு துரைசாமி வந்து இறங்கவும் எல்லாரும் வந்து வரவேற்றாங்க. ஏன்பா மாப்பிள்ள எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா? நல்லா இருக்கேன்ப்பா. என்னப்பா கோயில் காலை உங்கள் ஊருக்கு வந்துருச்சாமால? ஆமாங்க, அது எங்கள் கோயிலுக்கு வந்துருச்சுங்க. நீ அது எங்களுக்கு தான் சொந்தம். அது எப்படிப்பா உங்கள் ஊர் கோயிலுக்கு வந்துருச்சு, நீங்க உரிமை கொண்டாடுறீங்க, ஆனா அதை அவங்க காலைன்னு சொல்லி அவங்க கேட்கறாங்க. என்னப்பா இப்படி பேசுனா? வாக்குவாதம் கிட்டத்தட்ட ஒரு அரை நேரம் நடந்துருச்சு. ஒரு முடிவுக்கு வர முடியல. ஏப்பா கலெக்டர் வந்திருக்காருப்பா, வராருப்பா. மினிஸ்டர் கையை காட்ட கலெக்டர் கார் வந்து நின்னுது. கலெக்டர் இறங்கி வந்தாரு. வாங்க வாங்க சார், வாங்க சார். ரெண்டு புறம் எல்லா ஊர் பெரியவங்களும் உட்காந்துருந்தாங்க. ரெண்டு ஊர் பெரியவங்களும் உட்காந்துருந்தாங்க. ஏப்பா வணக்கம், எல்லாருக்கும் நல்லா இருக்கும், எல்லாத்துக்கும் வணக்கம். இப்போ இந்த உங்க உங்க பிரச்சனையை பேசி முடிக்கிறதுக்கு ஒரு தீர்க்கமான முடிவுக்கு வர்றோம். அப்ப அதுக்குள்ள நான் ஒன்று சொல்லிடுறேன். இதை வந்து என்னால தீர்க்க முடியலைன்னு கேட்டா நான் தலையிட்ட இதை அரசியலாக்கிடுவாங்க. அதனாலதான் கலெக்டரையே வர சொல்லிட்டேன். கலெக்டர், தாசில்தார், போலீஸ்காரர் எல்லாம் வந்திருக்கிறாங்க. ஆனா அவங்க சொல்ற முடிவுக்கு நீங்க கட்டுப்பட்டு தான் ஆகணும். அது முதல்லயே நான் வந்து சொல்லிட்டேன். நீங்க வந்து அந்த முடிவுக்கு நீங்க கட்டுப்பட்டு தான் ஆகணும். ஏன்னா இது வந்து இல்லைன்னா பிரச்சனையாச்சுன்னா அது பெரிய பிரச்சனை ஆகி போயிரும் இல்லையா? ஆமா ஆமாங்க, எங்க ஊர்ல வந்து பொண்ணு அவங்க எடுத்திருக்கிறாங்க, அவங்க ஊர்ல பொண்ணு நாங்க எடுத்திருக்கிறோம். இப்ப போக்குவரத்து இருக்கிற ஊர்ல போய் நம்ம இது பண்ண முடியாது. நீங்களே சொல்லி ஒரு நல்ல முடிவு கொண்டு வாங்க சார். வெகு நேரம் அமைதி நிலவச்சு உடனே கலெக்டர் பேச ஆரம்பிச்சாரு. ஏப்பா நான் என்ன சொல்ல வரேன்னா, கோயில் காலை கூட 10 மாடு வந்து இந்த கோயில பூந்துருச்சு. அந்த 9 மாடு பிரச்சனை இல்லை, அது வெவ்வேறுத்துறது. நீங்க பணத்தை கொடுத்து நீங்க வச்சுக்கலாம், அல்லது என்ன வேணா பண்ணிக்கலாம். ஆனா மாயன்காலை வந்து அந்த ஊர் கோயிலுக்கு சேர்ந்தது. இப்போ நீங்க முழுசா உரிமை கொண்டாடினா அவங்க ஒத்துக்க மாட்டாங்க. அதனால நான் என்ன சொல்றேன்னா, ஒரு மாசத்துல 10 நாள் நீங்க வந்து வச்சு அந்த கோயில்ல வந்து இந்த காளையை வச்சு பூசை பண்ணிக்கிங்க, எல்லாம் பண்ணிக்கிங்க. 20 நாள் வந்து அவங்க கோயில வச்சு பூசை பண்ணிக்கிட்டோம். ஆச்சா? இதுக்கு பிரதி விவகாரமா அந்த மாயன்காலக்காரங்க, மாயனூர்காரங்க அவங்களுக்கு உங்க ஊர் குளத்துல இருந்து தண்ணி கொடுக்கணும். ஏன்னா அங்க தண்ணி இல்லை, உங்க ஊர் குளத்துல இருந்து போறதுதான். ஆனா நீங்க என்ன சொல்லிட்டீங்கன்னா எங்களுக்கே பத்தல அப்படின்னு சொல்லிட்டீங்க. ஆனா இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட அளவு கணக்கு போட்டு அவங்களுக்கு கொஞ்சம் நீங்க தண்ணி கொடுக்கணும். அப்படின்னா இதுக்கு அவங்க ஒத்துக்கிறதா எங்கிட்ட ஏற்கனவே பேசியிருக்காங்க. எல்லாரும் அமைதியா இருந்தாங்க. அப்புறம் அந்த ஊர் பெரியவர் பேச ஆரம்பிச்சாரு. சரி, இவ்வளவு தூரம் வந்ததுக்கு அப்புறம் மாப்பிள மச்சான் ஊரு எல்லாம் சொந்தக்காரங்களா இருக்காருங்க, அதனால நாங்களும் வேற வழி இல்லை. சரி, கலெக்டர் சொல்றது எங்களுக்கு நியாயமா படுது. நாங்க வந்து 10 நாள் அந்த கோயிலுக்கு வந்து வச்சுக்கிறோம். மீதி 20 நாள் வந்து மாயனூர்காரங்க வந்து வச்சுக்கலாம். அப்புறம் அதே மாதிரி சொன்ன மாதிரி நாங்களும் ஒரு கணக்கு போட்டு எங்க குளத்து நீரை கடப்போக்கு வழியா அவங்களுக்கு வந்து தண்ணியை வந்து நாங்க கொடுக்குறோம், பங்கீடு தரோம், இல்லைன்னு சொல்ல. ஆனா எங்களுக்கு இன்னொரு ஒப்பந்தம் வேணும். எல்லாரும் அவரையே பார்த்தாங்க. எங்க ஊர் சின்ன ஊரு, கொஞ்சம் பேர் தான் இருக்கோம். ஆனா மாயனூர் பெரிய ஊர். எங்க ஊர் பெருமா கோயில் காலங்காலமா செப்பனிடாம பூசை பண்ணாம ஐயர் மட்டும் பண்ணிட்டு போயிட்டு இருக்காரு. அது ரொம்ப வந்து ஆயிரக்கணக்கான வருஷமான கோயிலுங்கிறாங்க. அதை வந்து இது பண்றதுக்கு கவர்மெண்ட் கிட்ட நாங்க சொன்னோம், யாரும் கண்டுக்கல. எங்களுக்கு அந்த கோயிலை வந்து ரெடி பண்ணி தரணும். உடனே மாயனூர்காரங்க
அதுக்கு என்னங்க பண்ணிட்டா போகுது, நாங்க பண்ணி கொடுத்துட்றோம், அந்த கோயிலுக்கு பண்ணி விழா எடுத்துடுறோம். நாங்களும் வந்து நீங்க 10 நாள் பூசை வைக்கும் போது நாங்களும் வந்து இந்த கோயில்ல வந்து நாங்க வந்து சாமி கும்பிட்டுக்கிறோம். சரிங்க மாப்பிள்ளைகளா, சரிங்க மச்சான்களா, ஒரே சிரிப்பலையா இருந்தது. சரிப்பா, மாயன் எல்லாரும் வந்து மாயன் காளையை கொண்டாந்து நிறுத்தி மாயன் காளையை பூசை போட்டாங்க. பூசை போட்டு ஊரே எல்லாம் வந்து வணங்குச்சு. ஏப்பாப்பா இருப்பா, ஒரு முக்கியமான ஆள் இருக்காங்க, அவங்கள கௌரிக்காம நீங்க என்ன வண்டி என்ன, யாரப்பா அது? எல்லாரும் மணிப்பையில பார்த்தாங்க. மணிப்பைய நின்றுட்டு இருந்தான். ஒரு மாலையை அவனுக்கு போட்டு, ஏப்பா இந்த மணிப்பைய இல்லைன்னா இவங்களையெல்லாம் வந்து யார் காப்பாத்தி இருக்கிறது? இந்த காளையை காப்பாத்துறதே மணிப்பையன்தான். அதனால இவருதாப்பா இப்ப நமக்கு வந்து பெரிய ஆளு. எல்லோரும் மணிப்பையில கும்பிட்டாங்க. மணிப்பைய எல்லாத்தையும் ஒரு மாதிரி பார்த்தான். உடனே ஊரே வந்து சந்தோஷமா இருந்தது. இருப்பா இருப்பா, நாங்க இப்பவே எங்க குளத்து நீரை ஒரு குடத்துல இவங்களுக்கு தார கொடுக்குறோம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு, தண்ணி தார வாத்து கொடுக்குறோம்ப்பா அப்படின்ட்டு ஒரு குடத்துல அந்த ஊர் பெரிய வீட்டம்மா கொண்டாந்து இந்த ஊர் பெரிய வீட்டம்மா கிட்ட கொடுத்தாங்க. அவங்க கும்பிட்டு வாங்கிட்டாங்க. எல்லோரும் சிரித்து கொண்டு அந்த மாயன் காலை ஊர்வலமாக மாயனூரை நோக்கி கிளம்புது.